ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறதன் மூலயமா இந்த வீடியோஸ் பல பேரை போய் சேரும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா என்னமோ பேசணும்னு சொன்னியே? அதுப்பா, எத்தனை நாளைக்கு அம்மா இப்படி இருக்கிறது, முதுவெல்லாம் வலிக்குதுப்பா. எனக்கு கொஞ்சம் என் ரூமில் படுக்கிறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் முடியலப்பா, இந்த கட்டிலில் பட்டு பட்டு முதுவெல்லாம் அப்படியே ஒரு மாறிக்குது. ஏற்கனவே உன்னை நம்பி விட்டதுக்கு தான் நீ போதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுன்னு வை, நீ மறுபடியும் எதாவது செய்வேன், என் பொண்டாட்டியே டார்ச்சர் பண்ணுவேன். எதுக்கு எனக்கு தேவையில்லாத தலைவலி? நீ இங்கே இரு, அவள் அங்கே இருக்கட்டும், இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு முடியலங்கிறேன், ஆனாலும் மனசு இறங்காமல் பேசுகிற பற்றியா? சரி, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? நீ போப்பா, நீ போ, உள்ளே போ. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் வாழ்க்கையில் நல்லது பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் நல்லதும் திருப்பி கிடைக்கும். இல்லைன்னா இதுதான் நிலைமை. பெத்தவளை கவனிக்க துப்பு இல்லை, ஆனால் இவெல்லாம் நல்லதை பற்றி பேசிட்டு போகிறான் பாரு. அது சரி, அதான் பொண்டாட்டி குடும்பம்னு அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் சாஞ்சிட்டானே. இவெல்லாம் இப்படித்தான் பேசுவான். என்னம்மா ரெண்டு பேரும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, அத்தை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரதை பற்றி உங்ககிட்ட கேட்டாங்கல்ல, அதான் பேசாம உங்களை வர சொல்லிடுங்களேங்க. அக்கா சும்மா இருக்கியோ நீ? மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. நானும் அதை தான்மா சொன்னேன். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு உன்னால, அதனால என்னால் உன்னை மறுபடியும் உள்ள சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேம்மா. சூப்பர் மாமா, இதோட இந்த பேச்சே வேணாம். அந்த கிளவி அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க தேவையில்ல. இந்தாங்க மாமா, மாம்பழம் சாப்பிடுங்க. நீங்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க. வேணாண்டா அம்மு, நீயே சாப்பிடு. இப்போதானே ஆப்பிள் சாப்பிட்டேன். ஆப்பிள் சாப்பிட்டா என்ன மாமா, மாதுளம்பழமும் சாப்பிடுங்க. அப்பதான் ரத்தோட்டம் நல்லா சீரா இருக்கும். நல்லா பிளம்ஸ் பழம் மாதிரி இருப்பீங்க நீங்களும். என்னென்ன சொல்ற பாருங்க உங்களை. அதான் எனக்கு சிரிப்பு வருது புஷு. அப்படி சிரிப்பு தான், வெக்கத்தை பாரு. சும்மா இருமா நந்தினி, என்னால இதுக்கு மேல சிரிக்க முடியாது. ஏற்கனவே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன். எங்க நீங்க சிரிச்சுங்க, இதுக்கு மேல சிரிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு? நீங்க இருக்கிறீங்களா? சரி போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. போறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தோம்மா. இப்ப பேசுவோமா? ஏங்க எதுக்குங்க, விடுங்க. என்ன விடுங்கன்னு தடுக்கிறா? நீங்க சொல்லுங்க மாமா. ஆனாண்டி அப்புறம் வருத்தப்படுவேன். ஏற்கனவே வருத்தத்துல தான் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. இதுல நான் தனியா வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க சொல்லுங்க மாமா, எதுவா இருந்தாலும் நந்தினி தாங்குவா. சொல்லிடுங்க, ஃபீல் பண்ணட்டும். நீங்க சொல்லுங்க. அடடா, பில்டப் எல்லாம் ஓவரா இருக்குதே புஷ்பா. நீங்க சொல்லுங்க மாமா. வாயாடி. திட்டாத புஷு குழந்தைய. எம்மடி, நான் மாமா உங்ககிட்ட டைரக்டாவே கேக்குறேன். சந்தோஷ் கூட பேசுற மாதிரி ஐடியா இல்லையா? அவரை பத்தி பேசுறதுக்கு தான் முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லம்மா. இதை பத்தி உங்ககிட்ட ரொம்ப நாளாவே பேசணும்னு இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நீ முதல்ல இதுக்கு பதில சொல்லு, அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன். நீ அவன்கிட்ட பேசுற மாதிரி ஐடியால இருக்கியா இல்லையா? இல்ல மாமா, அவர்கிட்ட பேசுற மாதிரி இல்ல. பேச மாட்டா, ஆனா அவன் தாடி வளர்த்துக்கிட்டு சுத்தினா மட்டும் வருத்தப்படுவா, பிடிக்காதுன்னு சொல்லுவா. அக்கா என்னாலதான் அப்படி சுத்துறாருங்கிற ஒரு வருத்தம், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் விருப்பமும் இல்ல. என்னமோ நேத்து கட்டினா சந்தோஷம் தான் கட்டுவேன்னு சொன்ன. மூட் ஸ்விங்ல சொல்லிட்டேன், விடுக்கா. நினைச்சேன்டி, குரங்குடி நீ, குரங்கு தான் நீ. பாருங்க மாமா, அக்கா எப்படி பேசுதுன்னு. சரி விடுமா புஷு, திட்டாதம்மா குழந்தைய. சரி, அப்போ உனக்கு சந்தோஷக்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படித்தானம்மா? அப்படி எடுத்துக்கிட்டுமா நானு? அதேதான் மாமா. சரி ரைட்டு. அப்ப நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்ப வருத்தப்படுவடி நீ. சொல்லுங்க மாமா. அது எப்படி சொல்றது? மாமா உனக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலைய என்கிட்ட ஒப்படைச்சிருக்காருமா. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன். பார்க்கட்டுமா இல்ல வேணாமா? உங்ககிட்டயும் பார்க்க சொன்னாரா? ஆமாம்மா, நேற்று ஈவினிங் அங்கே வீட்டுக்கு வந்தல, அப்பதான் 1 மணி நேரம் உட்கார வச்சு பேசினாரு. சந்தோஷம் எக்காரணத்துக்கு கொண்டா அவர் மாப்பிள்ளையா ஏற்றுக்க மாட்டாராம். அதனால வெளியில் மாப்பிள்ளைய பார்க்குறேன்ப்பா, நீயும் பாரு, உன் ஆஃபீஸில் நல்ல பிள்ளைங்க யாருன்னா இருந்தால் சொல்லு, விசாரிச்சு நந்தினிக்கு முடிச்சிடலான்னு சொன்னார். என்னையும் பார்க்க சொன்னாருமா. ஏன்க்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரப்பா? மாமா நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க மாமாண்ணா. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்னாருங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் எதுனாலும் செய்வேன். அதனால தான் கேட்டேன். நீ வேணான்னு சொல்லிட்டுல நான் பார்க்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உனக்கு மிஞ்சி நான் எதையும் செய்ய மாட்டேம்மா. அதனால தான் கேட்டேன். சந்தோஷக்கிட்ட உனக்கு பேச விருப்பம் இருந்தா பேசி கடன்னு ஒரு முடிவு எடுத்துருங்க. இல்லைன்னா மாமா இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரு விளையாட்டுக்கு பண்றாரா இல்லை என்ன சீரியஸாவே பண்றாரான்னு தெரியல. அது ஒரு பக்கம் யோசனையாவே இருக்கு. நீ எதுனாலும் சீக்கிரமா ஒரு முடிவு எடு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்க மாமா. சரிடா அம்மு, அப்ப நீ அக்காட்ட பேசிட்டு நான் உள்ள போறேன். சரிங்க மாமா. இப்ப என்ன யோசிக்குது உன் குரங்கு மனசு? நீ இருக்கிய வர வர அர்ச்சனா அக்காவை விட மோசமா பண்ணிக்கிட்டு இருக்க. வாய முடி, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு.
உன் மனசு இப்போ என்ன சொல்லுது? என் மனசு இப்போ பயப்படுதுக்கா. என்னால் சந்தோஷ்கிட்டேயும் போக முடியாது, அப்பா பார்க்குற மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த நான் என்னால் யார்கிட்ட இப்போ சொல்லவும் முடியாது. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குக்கா, ரொம்ப பயமாகவும் இருக்குது. மனசு அலப்பாய விடாத, நிதானமாக யோசி. இது உன் வாழ்க்கை, சரியா? நீ தான் தீர்மானிக்கணும். உனக்கு என்ன வேணும்னு உனக்கே நல்லா தெரியும். இன்னும் கேட்டால் அது உன்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படியாச்சும் சரி பண்ணி முடிஞ்சால் அது கூட சேர்ந்து வாழு. அப்படி இல்லையா, ஒட்டு மொத்தமாக அதிலிருந்து வெளியே வந்துட்டு அப்பா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க. உன் வாழ்க்கையை தொடங்கு, அவ்வளோதான். ஏன்னா உன்கிட்ட டைம் கிடையாது. இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாவோட ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் உனக்கே தெரியும். ஏ ரோசே, டோ கோழியை பார்த்துன்னு வைய, கோழிட்ட திருப்பிடுவேன். ஒழுங்கா நடைய கட்டு. என்ன ரோசி, நீ ஏற்கனவே திருடின கோழிக்கு தான் காசை கொடுத்துட்டோமே, இதையும் திருடி காசை கொடுத்துடலாமா? எதுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமான மாதிரி இதையும் போறதுக்கா? நீ வா, கோழி பண்ணையில கூட போய் கோழியை வாங்கின்னு வரலாம். நீ வா முதல்ல இங்க இருந்து. காசு கொடுத்து கோழியை வாங்குறதுக்கும் திருடி சமைச்சு சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்குது. அதெல்லாம் புரியுதா பத்தி எதுங்களுக்கு? இந்த கோழியை நான் போயிட்டு வரேன்னா இங்கேயே சுத்தின்னு கடங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அமுக்கின்னு போயிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாட் சிக்கன் கிரேவி தயார். எல்லாரும் பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரெசிபி போடுறேன். டாடா. அதான் டாட்டா காமிச்சிட்டு போயிருச்சு இல்லடி, இன்னும் என்னத்தடி வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க? போடி போய் சமைச்சு போடேன். இருங்க, சும்மா 2-3 வீடியோ பார்த்துட்டு அப்படியே போய் சமைச்சிட முடியுமா? இருங்க, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி சமைக்கிறாங்களான்னு பார்ப்போம், அப்போதான் அது சரியா வரும். இருங்க இருங்க, செஃப் சமைக்கிறாரு என்னன்னு பார்ப்போம். அடி பாவி, கடைசி வரைக்கும் செஃப் சமைக்கிறது, அவ சமைக்கிறது, இவ சமைக்கிறதுன்னு பாக்குறியே தவிர நீ போய் சமைக்க மாட்டு போல இருக்குதே. சமைச்சு போடுறேன் இருங்களேன். நான் சமைச்சு போடாமையே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க தானோ? பெரிய சாப்பாடு, ஏதோ புஷ்பாக்க கொடுக்குற குழம்பாளியும், என் அம்மா வீட்டுல இருந்து வர குழம்பாளியும் தாண்டி என் உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வர சோத்தை தானடி பொங்க வைக்கிறதானோ? அதையாவது செய்யறேன்ல. இதுல சப்பாத்தி எல்லாம் இடையில இடையில செஞ்சு தானே கொடுக்குறேன். இட்லி தோசை எல்லாம் கூட தானே பண்றேன். வாய் மூடுங்க. சப்பாத்தி இட்லி தோசை, ஐயோ அத கொடுமையா நான் என்னன்னு சொல்றது? அது சப்பாத்தி இல்லடி, வரட்டிடி, வரட்டி தட்டி கொடுப்பேன் எனக்கு. அது இட்லி இல்லடி, கல்லு கல்லு. அது தோசையாது, தோசை கல்லு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இதோட நான் இந்த வீட்டுல சமைக்கவே மாட்டேன். நல்ல முடிவு எடுத்திருக்கிற, தயவு செஞ்சு அதை பண்ணு. அடேய், இன்னத்துக்கு ஆயுதுன்னு கிடக்குற? எம்மா வந்துட்டியம்மா, என் தெய்வமே, என்ன காக்க வந்த தெய்வமே. என்ன இது நல்ல வாசனை. அம்மா குடுமா அத. என்னத்த குடுமாடே? அது பச்சை மீன்ரா. பச்சை மீனா இருந்தாலும் பரவாயில்லம்மா, எனக்கு இருக்கிற வயிற்றுச்சலுக்கு அது உள்ள போச்சுன்னா நல்லா வெந்துருமா. நீ குடு. அட பைத்தியக்காரா, சும்மாறா. ஏம்மா நீ போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துனுவாமாப்பா. அந்த போறத மீனா அது இல்ல முயல். சிப்பா நிக்குது பேரு. இவளுக்கு ஏத்த ஆளு நீதாம்மா. நிக்கிறா பாரு போடி. ஒரு சிக்கனை வாங்கி வச்சு அது கருவாடாவே போச்சு. இந்த அம்மா இப்ப மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதையும் கருவாடாக்கி தொலைச்சிடாதீங்க போ. என்னடா சிக்கனை வாங்கி வச்சுக்கிறியா என்ன? ஆமாம்மா, 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து வச்சா. ஆனா அந்த கீருக்கு பொண்ணு இன்னும் சிக்கனை எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காளே தவிர செஞ்ச பாடு இல்லம்மா. அது இன்னும் கருவாடாகிட்டு இருக்கோம். அடிப்பாவிய, ஏன்டி ஒரு சிக்கன் கிரேவி வைக்க தெரியாதாடி உனக்கு? இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டு, இந்த அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகு தூள் எல்லாம் போட்டு ஒரு சிக்கன் கிரேவியை பண்ணி கொடுக்க வேண்டியதானே? அத்தி அடி இவ்வளவு நேரம் வச்சுன்னு கிடக்குறீங்க. உப்பு போடவே இல்லையா அத்தை? அடிங்க தொடப்பு கட்டி எடுத்த நான் வெளுத்துற வேண்டிய. ஏன் அத்தை டவுட் தானே கேட்டான்? உப்பு நீங்க சொல்லவே இல்லையா? எண்ணெய் கூட சொல்லவே இல்லை. ஒரு சமையல்னா எண்ணெய் உப்பெல்லாம் அவசியம்னு ஒரு பொம்பளைக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கூட தெரியாம இன்னத்துக்கிட்டு நீ இத்தனை நாளா குடும்பம் நடத்தினுக்கிற என் பூல கூட. டே பசமா, அந்த சிரிக்கையை விட்டு வந்துடுற நீ. நம்ம வீட்டுக்கு வந்துடு, நான் அம்மா உனக்கு வயிறு மூட்டை சமைச்சு போடுறேன். இந்த சிரிக்கை இங்கே காஞ்சி போட்டோம். அத்தை நான் அத்தை நொத்த தேங்காய் பத்த நிக்கினேப்பா. போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு வா, மீனை போட்டு வைப்போம். அப்படியே அருவாமணியும் எடுத்துன்னு வா, நானே அரிஞ்சு குழம்பு கூட்டி வச்சுட்டு போறேன். 2 நாள் இதையே வச்சு ஓட்டிக்கோ நீ போ. சரிங்க அத்தை, ஆனா ரொம்ப தான் பேசுறீங்க. ஆனா பாருங்க, சீக்கிரமே ஒரு நல்ல சமையல் வல்லுநரா மாறுறேன். கீச்சா கோடை சிரிக்கி வல்லுநரா மூஞ்ச பாரு அவளுக்கு. எப்படா இவளையெல்லாம் வச்சு சமாளிச்சுன்னு கிடக்குறேன். அவங்க அப்பா நம்ம மாதிரியே இருக்கிறா, எரிச்சல் பூச்சவ. பாலகி போச்சுமா எனக்கு. அது சரி, நோஞ்சா நாட்டா ஆயின்னு வரடா நீ. என்ன காலையில டிஃபனாவது போட்டாலடாவ? அதை செய்யறதுக்கு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அந்த சிக்கனுக்கு அது எதான் சொன்னேனே நானு. சரி அப்ப நீ கவலைப்படாத. என்ன அம்மா உனக்கு வாழை மீன்ல அழகா குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வருத்தம் கொடுத்துட்றேன். என்ன தலைய வாழம் போட்டு குழம்பு வச்சிடுறேன். இன்னைக்கு நாளைக்கு வச்சு ஓட்டிக்க, அப்புறம் மீதியை வறுத்து கொடுத்துட்டு போயிடுறேன். நல்லா சாப்பிடுன்னு. என் தெய்வம்மா நீ, தெய்வம், என் உயிரை காக்க வந்து தெய்வம். சரி, தெய்வம் நல்லா புகழ்ந்தது போதும். எப்ப எதிர் வீட்டுக்கு வர நீ? இந்த ஆடி மாசம் முடிஞ்சிருட்டுமா, வந்துடுறேன். சரி ரைட்டு. டேய், அது என்னதான் நம்ம வீடா இருந்தாலும் இப்ப நீ அந்த வீட்டுக்கு வாடகைக்கு தான் வர, சரியா? அதனால மாசம் தவறாம எனக்கு வாடகை கொடுத்துடணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம்மா. என்ன 2000 ரூபா கொடுத்தா போதுமாமா? செருப்பு பிஞ்சுக்கும்பா உனக்கு. ஏமா
4500 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி வந்ததுன்னு வையே பிய்ய அடிப்ப உன்னை. பெத்த புள்ளதானே கம்மி வாடகைக்கு கொடுப்பேன்னு நினைச்சம்மா. இந்த வீட்டுக்கு எவ்வளவுப்பா வாடகை கொடுக்குற நீ? 6000. அம்மா உனக்கு 1500 ரூபாய் கம்மியில தான் நான் வாடகையை விடுறேன். அப்புறம் என்ன? அதுவும் இல்லாமல் அந்த காசையெல்லாம் நான் அம்மா சாப்பிடுவா போகிறேன். எல்லாத்தையும் உன் பேரில் தான் பேங்க்கில் போட்டு வைப்பேன். நீ என்னைக்கு சொந்தமாக வீடு கட்டுறேன்னு நீ என்கிட்ட சொல்கிறியோ அந்த ஒட்டுமொத்த காசையும் உன்கிட்ட நான் கொடுப்பேன். அப்போ நீ அழகாக பெரிய வீடு கட்டிடு. என்னடா பண்ணுற? உலகத்திலேயே உயர்ந்த உள்ளம் தாய் உள்ளந்தாமா. தாய் உள்ளன்னா 3ஆம் தேதியெல்லாம் கரெக்டாக எனக்கு வாடகை வந்துடணும். வரலன்னா ஊரே சிரிக்க அடிப்பேன் உன்னை. கொடுத்துட்றம்மா. இந்த டேய் உன் பொண்டாட்டி என்னடா இப்படி பண்ணின்னு கிடக்குறா? ஃபோனை பார்த்துக்கினே நடக்கிறா பெருக்கும் சிரிக்கி சீக்கிரம் வாடியே மீன் கருவாடு போதே. சாப்பிடுங்க மாப்பிள்ள. சாப்பிட்றத ஆனா எனக்கு மட்டும் போட்டிருக்கீங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் போடலையா? சந்தோஷ் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் உங்க மாமா வீட்டுக்கு இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சாப்பாடு பரிமாற முடியும். இந்த இதுங்க ரெண்டும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. அதனால நீங்க சாப்பிட்டுருங்க வயிறார, சரிங்களா? ஓ சரிங்க. அப்ப நீங்க சாப்பிடுறீங்களா என் கூட? இல்லப்பா எனக்கு வேண்டாம். நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க. அதுக்கப்புறமா அர்ச்சனா, பிரியா, சரோ அக்காவோட உட்காந்து நான் சாப்பிட்டுக்கிறேன், சரிங்களா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரிங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் எனக்காக இவ்வளோ டிஷ் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகேப்பா. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நீ சாப்பிடுப்பா. சரிங்க. சிக்கன் பிரியாணில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ வாயெல்லாம் ஊறுதேடா. எனக்கும் தாண்டி சான்ஸே இல்ல. சிக்கன் சூப்பரா இருக்கு. இந்த மசாலா எல்லாம் பயங்கரமா சிக்கன்ல இறங்கி இருக்கு. அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு. பார்வதி செஞ்ச மாதிரியா செஞ்சிருக்கேன்? கடவுளே, பெரிய விஷயம்தான். ஆமா அம்மா பண்ண மாதிரியே இருக்கு. இந்த பிரியாணியோட அந்த மசாலா இருக்கு பாத்தீங்களா, அந்த வாசனை, அந்த டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. செம்ம. இன்னைக்கு எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு போறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு வரமே. அப்ப நம்மளுக்கு அவரால அவ்வளவு சாப்பிட முடியாதுடா. நீ இரு, நம்மளுக்கு சோறு போடுவாங்க, இரு. பரவாயில்ல, ரைஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம தனித்தனியா இருக்கு. சூப்பர். சரிப்பா சாப்பிடுங்க. சான்ஸே இல்ல. சூப்பர். அம்மா செஞ்ச மாதிரியே இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், அம்மா பண்ண மாதிரியே தான் இருக்கு. நான் உங்க அம்மா கிட்ட கேட்டு தான் சமைச்சேன். ஆனா அதே மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லணும். நானே சொல்றது. சரிங்க மாப்பிள்ள, கீ ரைஸ் செஞ்சிருக்கேன் பாருங்க. அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே பண்ணது இது. கீ ரைஸா? எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு பாருங்க மாப்பிள்ள. ஏய் என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்து கொடு மாப்பிளைக்கு. இட்ஸ் ஓகே இங்க தானே இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். பெரிய தாராள மனசு. 2 பேர் இப்படி உட்காந்துன்னு இருக்கிறாங்களே, ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிடுவோன்னெல்லாம் இல்ல. உன் புருஷன் சரியான கல் நெஞ்சக்காரனா இருக்கிறாண்டி. ஆமாண்டா ராகுலு. வாய முறிய ராகுலு கூகுளி நீங்க என் என்னடி புருஷனை வளர்த்து வச்சுக்கிறா? கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம பண்ணிக்கிறாரு. அப்பா அத்தை சூப்பர். கீ ரைஸ் பயங்கரமா இருக்கு. இத பத்தி இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசி நம்ம வயிற்றுல கலப்ப போறாரு. கீ ரைஸ் பக்கா மாசத்தை. இது பக்கத்துல அப்படியே பன்னீர் கிரேவியும் பன்னீர் ஃப்ரையும் இருந்ததுன்னு வைங்க, வேற லெவல்ல இருந்திருக்கும். அல்டிமேட்டா இருந்திருக்கும். பண்ணணும்னு நினைச்சேன்ப்பா, ஆனா டைம் பத்தல. சரி அதான் சிக்கன் மட்டன் எல்லாம் பண்ணிருக்கோமே, சரி இன்னொரு நாள் பண்ணி தரேன்னு. நீங்க இங்க புதன்கிழமை வரையும் இருக்க போறீங்கல்ல, நான் வேணா நாளைக்கு பண்ணி தரவா? ஐயோ நாளைக்கே வேணாது. ஏற்கனவே இன்னைக்கு ஹெவியா ஃபுட் சாப்பிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் லைட்டா தான் சாப்பிடணும். நீங்க டியூஸ்டே பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். ஓகே சரிப்பா பண்ணிடுறேன். சரி நீங்க சாப்பிடுங்க. சரிங்க. இந்த கீ ரைஸ்க்கு கூட டாப்பிங்ஸ் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஆனியன் ஃப்ரையா இருக்கட்டும், இந்த முந்திரியா இருக்கட்டும், திராட்சையா இருக்கட்டும், செம்ம சூப்பரா இருக்கு. இந்த ஆனியன் எல்லாம் அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. கிறிஸ்பி குஸ்பி நீக்கிட்டு என் வயிற்றுல கிளப்புறாண்டி வாலு. பசங்க ஏந்து வாடி, நம்ம கிச்சனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு தின்னுவான். இதுக்கு மேல என்னால பார்த்துக்க முடியாது. எப்படி சூப்பர். அதே மாதிரி சோறு போட்டி, அதே மாதிரி முந்திரி திராட்சையை போட்டு, அதே மாதிரி நான் வெங்காயத்தையும் போட்டிருக்கேன். எப்படி வேற லெவல் ரீ. இப்பதான் நீ ஒரு குடும்ப குத்து விளக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கிற. சரி சாப்பிடு வண்டி. வாய் ஊறுதுடா. தின்னு வண்டி. ஏனாகல இப்படி நம்ம திருட்டுத்தனமா சோற சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல. ஆமாண்டி. என்னடியாச்சே? இதெல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. அத நீங்க 1 மாசம் இருக்க போறல, அப்புறம் என்ன தினம் சோற திருட்டுத்தனமாவே போட்டு தின்னுவான் அப்படிங்கிற? ஆமாண்டி, எல்லாத்தையும் திருட்டுத்தனமா சாப்பிடுவோம். இதை சாப்பிடுவோண்டி. அது கொஞ்சம் வாசனை செம்மையா இருக்குல்லடா. ஆமாண்டி. முந்திரி திராட்சை எல்லாம் டேஸ்ட் ஆகுது. சோறோட சேர்த்து கடிச்சு சாப்பிடுறிய? அப்படிதான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அறுசுவையும் நாக்கல நாட்டி ஆடுதுல. ஆமாமா. சரியா, இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு பிரியாணியும் ஒரு பிளேட் போட்டு வந்து சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். அப்புறம் பிரியாக்கா வீட்டுல வெள்ளை சோறு இருக்குது. இந்த மட்டன் கிரேவி வேற செஞ்சு வச்சுக்கிறாங்கல்ல, அந்த வெள்ளை சோறு வாங்கி இந்த மட்டன் கிரேவியும் ஊத்தி குழைச்சி அடிப்போம். என்ன சொல்றா? சாப்பிடுவோம்
சாப்பிடுவோம் ராகுல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்வீட்டா எதனா சாப்பிடணும்ல. அம்மா ஸ்வீட் எதுவும் பண்ணல, என்ன பண்றது? சாக்லேட் எதனா வாங்கி வச்சிருக்கியா? சாக்லேட் எல்லாம் இல்லடி, இந்த சாக்லேட் பிஸ்கெட் மட்டும் கவி பாப்பாக்கு காலையில வாங்கி கொடுத்தேன். அதுகிட்ட இருக்குதான்னு பாப்போம், இருந்தா புடிங்கி தின்றுவான், இல்லைன்னா கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரிடா சரிடா. இதை விட ஒஸ்டா யாருமே இருக்க முடியாது உலகத்துல. அண்ணா லூசுங்களா? சொந்த வீட்டுல எப்படி திருட்டு தரமா சாப்பிடுறீங்க? அதுவும் அந்த தட்டை பாரு, எங்கேயாச்சும் டீசெண்டா சாப்பிடுறீங்களா? எதுக்கு இப்படி ஏதோ குழம்பு ஊத்தி சாப்பிடுற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? கடவுளே, நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா? ரொம்ப நாள் ஆகுது நான் இப்படி எல்லாம் சாப்பிட்டு, அதனாலதான். லூசுங்களா? அம்மா அப்பவே கேட்டாங்கல்ல, மனோஜ் கூடவே உட்காந்து சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 2 பேரும் ஃப்ரீயா சாப்பிடணும், அவர் இருந்தா எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால அவர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கட்டும்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா அவசர அவசரமா வந்து சோறை போட்டு கொதறி வச்சிருக்கீங்க. நாங்களும் பெருந்தன்மையா தான் நான் ஓரமா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த மனுஷன் ஒவ்வொரு வாய்க்கும் இதுல இயற்கை நறுமணம் பெருகி வருகிறது, இதுல பட்டை வாசனை பலபலன்னு வருகிறதுன்னு ஒரு வாய்க்கும் சும்மா வர்ணிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை ஏன் ஓடியான்ட்டோம். ஆமாண்ணா, ஒரு முறை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல, ஓயாம சொல்லிக்கிட்டே சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு கபகபன்னு எரியவத்தானே செய்யும். அதான் ஓடியாந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வாய் வேணுமாண்ணா? இது நீங்க சாப்பிடுறதுல இருந்தா சான்ஸே இல்ல, அதுக்கு நான் பட்னியா இருப்பேன்டா. உங்களுக்கெல்லாம் இதோட அருமை தெரியாது. சரி, வந்ததுதான் வந்தீங்க, கிச்சன்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க. தண்ணி? எஸ். தண்ணி தானே, இருங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சீப்போங்க லூசுங்களா. அவரு போய் போட்டு கொடுக்கறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு தட்டு காலி பண்ணிடுவான். ஜெர்ரி சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதை அவள் கண்கள், நெஞ்சத்தை தொட்டு செல்லும் மின்னல், கண்ணோரம் பூக்கும் அவள் காதல். கட்டப்பட்டனடா, கேவலமா பாடின, தப்பாவும் பாடின. தயவு செஞ்சு இன்னொருத்தர் அந்த பாட்டை பாடாது, என்னோட ஃபேவரட் அது. தெரிஞ்சுதானே பாடினேன், இப்ப பாரு மறுபடியும் பாடுறேன். சொல்லாமல் தொட்டு செல்லும் தேவதை. வேணாடா குணா, பச்சை திட்டு போறேன், அமைதியா இரு. ஏற்கனவே சண்டே அதுவுமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமேங்கிற கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம என்ன வயிற்றுச்சல கலப்பாத. சூடாகாத மச்சான், நான் வேணா வேற பாட்டு பாடட்டா? மச்சான் மூடிக்கிட்டு இருக்க முடியாதா மச்சான் உன்னால கொஞ்ச நேரத்துக்கு? அது எப்படிரா என் மச்சான், நீ இவ்வளவு சூடாகிற எல்லாத்துக்கும், அப்ப நான் எப்படி சைலண்டா இருக்க முடியும்? இந்த மாதிரி இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. நான் சூடான மோகினி. நல்லா இருக்கடா? சூடான மோகினியா? டே பொறுக்கி, வேலையை போடுறோம். சிரிச்சிட்டியா? எனக்கு இது போதண்டா. டே குணா, என்ன மச்சி, அடுத்த வாரம் லீவ் அப்ளை பண்ணிட்டு ஊருக்கு போலாமா? ஏன்டா? உன் லவ் விஷயமா அம்மா கிட்ட பேசலாம். டே எதுக்குடா, ஆடி மாசம் முடியட்டும். டே அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? நல்ல விஷயம் இல்ல மச்சான் இது. அதான் நீ இப்படியே நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அந்த பொண்ணுக்கு வெளியே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், நீ எவ்வளவு கதறினாலும் சரி கத்தனாலும் சரி யாரும் உனக்காக நிக்க போறது இல்ல. நீ கூட நிக்க மாட்டியா? வாய்ப்பே இல்ல. அப்ப என் சூர்யா என்ன அவ்வளவு சீக்கிரத்துல கை விட்டுருவானா? அப்படியே வச்சுக்கோ. இந்த தேவாக்காக சூர்யா நிக்க மாட்டானா? நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அசிங்கமா இல்ல உனக்கு? எத்தனை முறை திருப்பி திருப்பி கேட்ப? ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. இங்க பாரு மச்சான், நான் இந்த விஷயத்த வேணும்னு எல்லாம் தள்ளி போடல. 2 பெரிய காரணம் இருக்குடா, அதனாலதான் நான் பயப்படுறேனே வீட்டுல சொல்றதுக்கு. என்ன பெரிய காரணம் உனக்கு? ஒன்று, அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அது இப்போ வரைக்குமே பயமாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் பிரச்சனை பண்ணோம். நம்ம அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி சம்மதம் வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும். 2வது சம்பள விஷயம். 25,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை எவ்வளோப்பா சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னு வையன், வெறும் 25,000 தாங்க வாங்குறேன்னு சொன்னேன்னா என்னை மேலே கீழே பார்க்க மாட்டாங்களாடா? உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா நீ அம்மாவை சமாதானப்படுத்து, நானும் கூட சேர்ந்து சமாதானப்படுத்துவேன். அண்ட் அதே மாதிரி உன்னோட சேலரி விஷயம், அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் உன்னை ஏற இறங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கீழே இருந்து தான் மேலே வந்திருக்காங்க. ஸோ நீயும் மேலே வருவ ஒரு நாள்னு உனக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாத, ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக பேசுகிறாடா நீ. எல்லாத்தையும் இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். சரி, டேபிளில் இருக்க உன் ஃபோன் வைப்ரேட் ஆகுது பாரு, யாருன்னு எடுத்து பார்த்து பேசு. அடா ஆமாம், ஃபோன் வைப்ரேட் ஆகுது. டேய் எப்பட்றா? அதெல்லாம் அப்படித்தான், யாருன்னு பாரு. சந்தோஷ் தான்டா. சொல்லு சந்தோஷ். ஹாய் குணா. ஹாய் சந்தோஷ், இதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணியா? இல்லப்பா, ஆக்சுவலா ஈவினிங் எல்லாரும் பார்ட்டி போறோம், வரீங்களா? பா, இவ்வளோ அழகா பார்ட்டிக்கு வரீங்களான்னு கூப்பிடுற ஒரே ஆளு நீதான்ப்பா. வந்துடுறேன். அப்புறம் கமலையும் கூட்டிட்டு வாங்க. அவன் இல்லாமையா? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரி ஓகே, நான் ஒரு வார்த்தை சொல்லணுமா அவருக்கு, இல்ல நீங்களே சொல்லிடுறீங்களா?
ஐயோ வேணாம்ப்பா, நானே சொல்லி கூட்டிட்டு வரேன். சரிங்க குணா, அப்ப நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், அந்த இடத்துக்கு வந்துருங்க. சரிப்பா சரிப்பா. ஓகே குணா, ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். பாய் சந்தோஷ், பாய் பாய். அப்பாடா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சொந்த செலவுல பீர் வாங்கி குடிக்கணுமான்னு நினைச்சேன். ஓசி பீருக்கு கால் பண்ணி கூப்பிடுறான். தாராளமா போயிட வேண்டியதான். என்னடா பீரு மோருன்னு பேசிக்கிட்டு இருக்க? டேய், ஈவினிங் பார்ட்டிக்கு கூப்பிடுறான்டா சந்தோஷ். பார்ட்டியா? சரி, என்னவா திடீர்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. வான்னு கூப்பிட்டா சரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். அடப்பாவி, அசிங்கமா இல்லையாடா உனக்கு? இதுல என்ன இருக்கு மச்சான்? வெக்கம் கெட்டவனா இருக்கியாடா நீ? ஏன்டா ஒருத்தன் கால் பண்ணி பார்ட்டிக்கு வான்னு கூப்பிடுறான், எதுக்காக அந்த பார்ட்டின்னு கேட்கணும்ல? அதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு உடனே சரின்ட்ட. விட்றா, அதெல்லாம் அங்க நேர்ல போய் கேட்டுக்கலாம். அது சரி. ஒருவேளை சந்தோஷக்கும் நந்தினிக்கும் பிரேக்கப் ஆயிருக்குமோ, அதனால பார்ட்டி வைக்கிறானோ? சாத்தியமே இல்லாத விஷயம் எப்பவுமே நடக்காதுடா, புரியுதா? அப்படின்னா ஒரு பெரிய மலை இருக்கு, அதை அப்படியே பேத்து உங்க கையில வச்சுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் சந்தோஷ் நந்தினி பிரேக்கப்புங்கிறது நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் இன்கேஸ் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சே இருந்தாலும் ஸ்டில் ஒன்றா தான் இருப்பாங்க மனசளவில். ஸோ அதுக்காகலாம் அவன் பார்ட்டிக்கு கூப்பிடல, வேற எதனா இருக்கும் ரீசன். ஓ அப்படி. ஏண்டா நெகட்டிவாகவே யோசிக்க மாட்டியா நீ? யோசிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுவும் கரெக்டு தான் மச்சான். ஒரு வேளை பிரேக்கப்பே ஆகி உனக்கும் நந்தினிக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீ வேலையை பாரு. ஒரு பேச்சுக்கு தானடா கேட்குறான். சப்போஸ் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி நீ நந்தினிக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ணன்னு வையன், அவள் உனக்கு ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவள் உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறா, நல்ல ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கா. ஸோ உனக்கு ஓகே சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தானடா. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. ஜஸ்ட் இன்கேஸ் அவங்களுக்கு பிரேக்கப்பே ஆனாலும் நான்லாம் போய் நந்தினிக்கு ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேன். ஏன்பா? ஏன் உன் மனசுல அவ இல்லையா என்ன? தூக்கி போட்டியா? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, கடன்னு வேலையை முடி, போய் சாப்பிடலாம், பசிக்குது. ஒத்துக்க மாட்டல? சரி விடு மச்சான், காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். ஏன்டா உளறிக்கிட்டு இருக்க? காலம் பேசாதான், ஆனா காத்திருந்து மட்டும் பதில் சொல்லுமா? அப்ப மட்டும் வாய் வந்துருமோ அதுக்கு? வேலையை பாடுறா. இதெல்லாம் பெரிய ஆளுங்க சொன்ன பொன்மொழிடா. பொன்மொழி. வேலையை பாடுறா. அசிங்கப்படுத்துறானே. சரி விடு. சொல்லாமல் தொட்டு சொல்லும் தென்றல். சபா. சந்தோஷ் சாஃப்டா இருக்கான்ல. சீ, பர்கர் சாஃப்டா இருக்குல்ல. சந்தோஷ் பைத்தியம் முத்தி போச்சுடி உனக்கு. சே, தெரியாம பர்கரை போய் சந்தோஷன்ட்ட, அதுக்குன்னு பைத்தியம் முத்திரிச்சுன்னு சொல்லிடியடி. நீ இப்படி பேசினா பைத்தியம் முத்திடுச்சுன்னு தானடி சொல்லுவாங்க. சரி விடு, எதை பார்த்தாலும் அவன் நினைப்பாவே இருக்கு, என்ன பண்றது? அதுக்குன்னு பர்கரை பார்த்தா கூட அவன் நினைப்பு வருது உனக்கு. இந்த பர்கரை பார்த்தா சந்தோஷ் மாதிரி இல்லை, இந்த பர்கரோட அந்த சாஃப்டா இருக்குல்ல இந்த பன்னு, அதை நம்ம கடிக்கிறதும் தெரியல, அது நம்ம வாய்க்குள்ள போறதும் தெரியல, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குல்ல. அதான் எனக்கு சந்தோஷ் ஞாபகம் வந்துருச்சு. அவனும் அப்படிதான், ரொம்ப சாஃப்டான பையன். பேசுறதுலயும் சரி, ஆளு பாக்குறதுலயும் சரி. அப்புறம் அவன் கை, எப்பா அந்த கை இருக்கே, அந்த உள்ளங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கும்டி. பொண்ணுங்க கையே தோத்து போயிடும்டி. நான் நிறைய டைம் அவன் கையை பிடிச்சிருக்கேன் தெரியுமா, ரொம்ப சாஃப்டா இருக்கும். எப்படி நடந்தது இதெல்லாம்? அதெல்லாம் இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணும் போதும், தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் விஷ் பண்ணும் போதும் கையை கொடுத்து தானே விஷ் பண்ணிப்போம். அப்படிதான் சந்தோஷம் நானும் கை கொடுத்துப்போம். அது காலேஜ் டேஸ்ல இருந்தே பழக்கண்டி. நான் தான் ஆனால் கை கொடுப்பேன், அவனும் வேற வழி இல்லாமல் கையை கொடுத்துருவான். ஆனால் நான் கையை கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டே நிற்பேன் தெரியுமா, அந்த அளவுக்கு அவன் கை சாஃப்டா இருக்குன்றதுக்காகவே பிடிச்சிக்கிட்டு நிற்பேன். அவனே கொஞ்சம் சினிங்கி கையை விடு சௌமியானுவான். அதுக்கப்புறமா தான் நான் விடுவேன். ஃப்ராடி நீ. ஆனா ஃப்ராடுன்னு சொல்லாதடி, எனக்கு அந்த அளவுக்கு லவ் அவன் மேல. அது சரி, நான் மட்டும் காலேஜ் டேஸ்லயே அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருந்தேன்னு வையே, இந்நேரம் அவன் எனக்கு சொந்தமாயிருப்பான். யார் அது கால் பண்றது? இப்ப போன் பாக்கெட்ல தானே இருக்கே, எடுத்து பாரு. விக்கி தாண்டி கால் பண்றான். என்னன்னு கேளு. சொல்றா. எப்படி இருக்கீங்க சௌமியா சிஸ்டர்? அதை கேட்கறதுக்கு தான் கால் பண்ணியா? சும்மா சொல்லுங்களா. நல்லா தாண்டா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஏதோ பரவாயில்ல சிஸ்டர், கையில காலில் விழுந்து மறுபடியும் இந்த கம்பெனிக்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம் தானே. சரி, அவன் தீபக்கு அவன் எப்படி? அவனும் இங்க ரீஜாயின் பண்ணிட்டான் சிஸ்டர். சூப்பர்ரா டேய். நீங்களும் வந்துருங்க சிஸ்டர் மறுபடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. மறுபடியும் அந்த கமல் குணா கூடலாம் என்னால உட்காந்து வேலை செய்ய முடியாது. அவனுங்களெல்லாம் ஒரு ஆளா மதிக்காதீங்க சிஸ்டர். உங்க திறமைக்கு நீங்களாம் இங்க இருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. சரி பாப்போம். எனக்கும் ராகவ் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே தான் இருக்கு, மறுபடியும் வந்து ஜாயின் பண்ண சௌமியான்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பாப்போம். சூப்பர் சிஸ்டர், அப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னா இங்க வந்துடலாம், அப்படித்தானே? அப்படியே வச்சிருக்கேன். சூப்பர் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த சந்தோஷத்தோட நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் சொல்லவா? என்ன நியூஸ்? நந்தினிக்கும் சந்தோஷுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதெல்லாம் தெரியுமேடா எனக்கு. வாரா சூப்பரு. சரி, இன்னொரு விஷயத்த சொல்றேன். சொல்லு. சந்தோஷ் இன்னைக்கு ஈவினிங் எங்கேயோ பார்ட்டி போறான். அங்க குணாவும் கமலும் கூட போறாங்க போல. கேன்டீன்ல பேசிக்கிட்டு இருந்தானுங்க, நான் கேட்டேன். ஆனா எங்க போறானுங்கன்னு தெரியல, ஆனா போறானுங்க. வாவ், சூப்பர் இன்ஃபர்மேஷனா இருக்கே. டேய், லொகேஷனை மட்டும் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு சொல்றா, அடுத்த செகண்ட் நான் அங்க இருப்பேன்.
சரிங்க சிஸ்டர், முயற்சி பண்றேன். டேய் முயற்சி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காதடா, எப்படியாச்சும் கேட்டு சொல்றா. 1000 ருபீஸ் தரேன்டா. சரிங்க சிஸ்டர், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. சரிங்க சிஸ்டர், நான் அப்போ லொகேஷன் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேடா பாய். என்ன சௌமியா ஏதோ லொகேஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? சந்தோஷ் இன்னைக்கு ஈவினிங் எங்கேயோ பார்ட்டி போறான்டி. அங்க நாமளும் போனா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் லொகேஷனை கேட்டேன். அங்க நம்ம போய் என்னடி பண்ண போறோம்? அதுவும் இல்லாம அவன் உன்னை பார்த்தாலே கடுப்பாவான் தான். ஆனா அதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வருமா? எனக்கு அவன் வேணும்ல. அதுவும் இல்லாம பாவம் அவன் தனியா வேற சுத்திக்கிட்டு இருக்கான். கம்பெனி கொடுக்க வேண்டாம், அதுக்காக தான் போகலாங்கிறேன். சரியா, நீ வரலனா கூட பரவாயில்ல, நான் போகிறேன். இன்னைக்கு நான் அவன்கிட்ட போய் அவன்கிட்ட பேசி அன்னைக்கு நடந்த மாதிரி அவன் மேலே சாஞ்சி சட்டையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி ஒரு கிஸ்ஸு கூட வைப்பேன். எப்படி? அன்னைக்கு ஏதோ உன்னால நேரம் அவன் திருப்பி அடிக்காம விட்டான். இன்னைக்கும் அதே மாதிரி பண்ணனு கண்டிப்பா அடி விழும். அதெல்லாம் விழாதிரி, விழுந்தாலும் பரவாயில்ல. சந்தோஷோட கை என் கண்ணத்துல தானே படும். பைத்தியம் டினியானா. சரி நானும் வரேன்னு. வா வா, அடி விழுந்து கீழே விழுந்தன்னா தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வேணும்ல, வா. அது சரி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனை பார்க்க போறேன். எப்படி இருக்கானோ?